அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு 4 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தவரங்காய் பாருங்கள். இந்த கொத்தவரங்காவுடைய ரகம் ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு மாதிரியாக சின்ன சின்னதாக இருக்குது. நான் இது ஏற்கனவே ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த விதை போட்டு அந்த விதையும் அந்த செடியிலேருந்து திரும்பியும் விதை போட்டது. விதை எடுத்து வச்சு பாருங்கள். அது நான் ஒரு வேளை சத்துக்குறைவுனால சின்னதாக வருமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஒரு ரகமாக, இந்த ரகம் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் காய்க்கும் போல். பாருங்களேன், இப்படியே பார்க்கக்குள்ள தெரியும். அதுக்கப்புறம் இந்த செடியிலையும் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள். இதில் எனக்கு ஒரு 3 விதை கிட்ட கிடச்சிச்சு லாஸ்ட் டைமு. அந்த 3 விதையை போட்டதில் 3 செடி கிடச்சிது. அவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. அநியாயத்துக்கு செடியும் சின்னதாக தான் இருக்குது பார்க்க. இதுலேருந்து தான் திரும்பவும் நம்ம விதைக்கின்னு விட்டு திரும்பவும் இதில் தான் நம்ம விதை போடணும், விதை கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு செடி இருக்குது. இதுலேயும் இப்போ தான் அந்த பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு, பிஞ்சு பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். அதோடு நம்ம புதினா வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு அதோட தண்டை ஊண்டி வச்சது அழகாக சூப்பராக துளுத்து வருது பாருங்கள். நம்ம புதினா தண்டு ஊண்டக்குள்ளே இப்படி கொஞ்சம் சாய்வலாக ஊன்னா தான் சீக்கிரமாக துளுத்து வந்துடும். நேராக வைக்கிறத விட இப்படி சாய்வலாக வச்சா சீக்கிரமாக துளுத்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.